சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் எப்போவுமே கொழும்புக்கு எதுனா பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனோம் ராத்திரி சாப்பாடுக்கு. அங்கே போனால் நாங்கள் எப்போவுமே கடையில் மீன் வாங்குகிற கடையில் வந்து பாங்கடா ஃபிஷ், அதுக்கப்புறம் எறா, ப்ளூ கிராப்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தாங்க. ஸோ 1 கிலோ எறா வாங்கிக்கணும், 1 கிலோ ப்ளூ கிராப் வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் 2 கிலோ பாங்கடா ஃபிஷ் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் உப்பு, மஞ்சாத்தூள் எல்லாமே போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி வெறும் எறா மட்டும்தான் செஞ்சோம். ஏன்னா சின்ன பையன் சீ ஃபுட் சாப்பிட மாட்டான், பெரிய பையன் மட்டும்தான் சாப்பிடுவான், அப்புறம் அவர் சாப்பிடுவார். ஸோ எறா மட்டும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் தம் பிரியாணி பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து எறாவும் சிக்கன்னு தம் பிரியாணி மட்டும்தான் பண்ணோங்க. எப்படி பண்ணோன்னா வழக்கமாக இப்போ போட்டிருக்க பாருங்கள் வீடியோ, அதே மாதிரி தான் நார்மலாக சிம்பிளாக தான் பண்ணோம். அதுக்கப்புறம் மீன் 2 கிலோ வாங்கியிருந்தோம், அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நண்டு இருந்துச்சு, நண்டையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது பண்ணுறதுக்கே என் இடுப்பு செத்து போச்சுங்க. அதில் வேறு அதெல்லாம் எங்கே செய்யுதுன்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ வழக்கம் போல் எல்லாமே கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கிட்டோம். சாரி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வீடியோ மிஸ்மேட்ச் ஆகிருக்கும், அது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் டின்னரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.